கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செடிகளெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி செடியை தான் பார்க்க போகிறோம். ஒரு தக்காளி செடியில் வந்து நிறைய பூக்கள்லாம் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்த பேட்ச் வந்து நிறைய வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு வந்து தக்காளி வந்தால் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் இப்போ காத்துன்ட்ருக்கோம். அதுக்குள்ளே இந்த குரங்குங்களாம் என்ன பண்ணோன்னு தெரியாது. நம்ம பால்கனியில் ஒரு செடியும் வெட்டி வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் வந்து பிடிங்கி போட்டுடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னா வெத்தலை கொடி. பார்த்தீங்களா, வெத்தலை கொடி சின்னதாக ஒரு வெத்தலையை வந்து நட்டு வச்சோம். பட் இப்போ வந்து அது நல்லா படர்ந்து பெருசாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ குளிர்காலம் வேறு வருதுங்களா, சளி இரும்பல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது நேச்சுரல் மெடிசனாகவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெத்தலை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்க போகிறது பெரண்டை செடி. பாருங்கள், இதோடு நான் 2-3 முறை அந்த பெரண்டையை வந்து வெட்டி சட்னிக்காக யூஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தும் அது வெட்ட துளுத்து வந்துக்கிட்டே இருக்கு. அது சூப்பராக வருது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம முருங்கைக்கீரையை வச்சு எப்போயாவது ஒரு முறை சூப் வச்சுருவேன். கொஞ்சம் வரும்போது அப்படியே பறித்து எடுத்து சமைக்க யூஸ் பண்ணிடுவேன். அடுத்து உங்களுக்கு மெயினாக ஒன்று காமிக்கலான்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. அழுகி போன உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது. அது அப்படியே வேஸ்ட்டாக இதில் போட்டோம்னா அது உரமாக மாறிடும்னு நினச்சி நாங்கள் போட்டோம். பட் அதை அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக ஒரு செடியாக வந்து வளர்ந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது. இதான் முறையாக நானே வந்து உருளைக்கிழங்கு செடியை வந்து நான் பார்க்குறேன். இதை பற்றி இது எப்படி பராமரிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது கற்பூரவள்ளி, கற்றாழை, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி செடி. இதில் நிறையவே அதிகமாக வந்துருந்துச்சு. பட் குரங்கு வந்து ஒரு இலை விடாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுருது. பார்த்திங்களா, ஒன்று கூட இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்ருக்காங்க. பார்த்திங்களா, இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு. பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பாருங்கள், இதுதான் ரம்பூட்டான் செடி. ரம்பூட்டானை வந்து நட்டு வச்சுருந்தோம். பார்த்திங்களா, இதே பிரச்சனை தான். ஒன்று விடாமல் வந்து வந்த உடனே எல்லா இலையிலும் பிச்சு போட்டுருது, உடச்சி போட்டுருது குரங்கு. இது தொல்லை தாங்க முடியல. பார்த்திங்களா, 1 2 3 4 இதில் ஏதாவது ஒன்றாவது வந்துச்சுன்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டியான பால்கனி தோட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.